இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போனால் ஐடிபிபி ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் ஃபார் தான். இது டோட்டலாக வேகன்சி 133 வேகன்சி. ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும், மற்றவங்க யாரும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸ்போர்ட்ஸ் பர்சன் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கவங்க நீங்கள் 10வது பாஸ் பண்ணிடணும் கம்பல்சரி, சரிங்களா? நீங்கள் 10th எவ்வளோ மார்க் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் தான் உங்களுக்கு ஜாபே வேலை வாய்ப்பே வாங்கி தர போகுது, ஓகேவா? இதோட அப்ளிகேஷன் என்னென்னு ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்கன்னா 10/3/2025 2ஆம் தேதி வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷனே போட முடியும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி ஃபோன் நம்பர் கம்பல்சரி. உங்கள் மொபைலில் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் மொபைல் நம்பர் மெயில் ஐடி கம்பல்சரி ஆக்டிவில் இருக்கிறத மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல் டிக்கெட்டு, உங்களுக்கு அலர்ட் மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இந்த துபைத் பார்டர் போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். நம்ம இந்தியாவோட எல்லை பகுதி, சரிங்களா? இமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி ஒரு பனி பிரதேசத்தில் இவங்க தான், இந்த பெட்டாலியன் தான் நம்மளுடைய நாட்டை பாதுகாக்கிறாங்க. அதனால் ஐடிபிபியில் இந்த துபைத்துக்கு இந்தியன் ஆர்மியில் சேரக்கூடிய நபர்கள், ஆர்மியில் சேரக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஐடிபிபிக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், தைரியமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். அக்னிவீர் மாதிரி இது 4 வருஷம் ஸ்கீம் கிடையாது, நீங்கள் ரெகுலர் பேசிக் தான், நீங்கள் தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். டோட்டலாக வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 133 வேக்கன்சி. இந்த ஜாப் கேட்டகரி குரூப் சிக்கான வருது, சரிங்களா? குரூப் சி. இந்த குரூப் சின்றது எப்படி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உள்ளே வராங்கன்றதை நம்ம வேணால் தெளிவாக சொல்கிறேன், அப்போ பார்த்துங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கே வேணாலும் நாங்கள் போஸ்டிங் போடுவோம். நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டுக்குள்ளே போஸ்டிங் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் குறிப்பிட முடியாது, அவங்க இஷ்டம்தான், சரியா? சரி, இது லாஸ்ட் டேட் சொல்லியாச்சு. அப்ளிகேஷன் முறையும் ஆன்லைன் மூலியமாக அப்ளிகேஷன் போட முடியுன்றதை நான் சொல்லிட்டேன். குரூப் சி, ஓகேவா? இப்போது எந்தெந்த கேம் அடிப்படையில் அவன் ஆட்களை எடுக்கிறான்றது நான் 1 by 1 பார்க்குவோம். அத்லட்டிக்கில் நீங்கள் 100 மீட்ரு, 400 மீட்ரு, 400 மீட்ரு, 800 மீட்ரு, 1500 மீட்ரு, 5 கிலோமீட்ரு, 10 கிலோமீட்ரு, மாரத்தான் மாதிரி நீங்கள் 42.195 கிலோமீட்டர் நீங்கள் மாரத்தானில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஷார்ட் புட், த்ரோ பால் இந்த மாதிரி அத்லட்டிக் பிரிவினை சேர்ந்தது ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் அண்ட் ஷூட்டிங், சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாக்ஸிங்கில் உங்களுடைய வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி ஆர்ச்சி, ஜிம்னாஸ்டிக், கபடி, ஐஸ் ஹாக்கி, ஃபுட்பால், வாலிபால், ஜூடோ, வெயிட் லிஃப்டிங், ஹேண்ட்லிங், கொக்கோ, சைக்கிளிங், யோகாசனம், பேஸ்கெட் பால் இந்த மாதிரி பல்வேறு துறைக்கான 27 கேமுக்கு அவங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நாங்கள் வேக்கன்சி கொடுத்துருக்கோம் அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் மினிமம் 10th படிச்சிருந்தாலே போதும், அவங்க எந்த மார்க்கும் பர்சன்டேஜும் அவங்க கேட்கல. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டு, ஓகேவா? நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் போஸ்டிங் வாங்கலாம். என்னென்ன சர்டிஃபிகேட் இருந்தால் நம்ம போஸ்டிங் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் நேஷ்னல் மீட் ஆர் இன்டர்நேஷ்னல் பிளேயராக கம்பல்சரி நீங்கள் இருந்திருக்கணும். ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும், சரிங்களா? அதில் ஜூனியர் அண்டு சீனியர் கேட்டகரி இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். நீங்கள் ரீப்ரசன்டிங் இன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஃபெடரேஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வச்சுட்டு இருப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யுனைடெட் ஸ்டேட், சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் கண்ட்ரோல் போர்டு, யூத் அண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? யூத் அண்ட் அஃபேர்ஸ் உங்கள் சர்டிஃபிகேட்டில் யூத் அண்ட் அஃபேர்ஸ் இந்த வரிகள் இருந்தாவே உங்களுடைய சர்டிஃபிகேட் தாராளமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஏன்னா அந்த ஃபெடரேஷனில் நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட் மட்டும்தான் உங்களுக்கு இந்த போலீஸுக்கான துறைக்கு பயனுள்ளதாக அமையும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்கள் மெடல் பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு. ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வச்சுட்டு இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு, செகண்ட், கோல்டு, சில்வர், பிரான்ஸ் பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்க முடியாது. அதனால் நீங்கள் வேறு வேலை வாய்ப்பை பார்த்து அப்ளிகேஷன் போடுங்க. இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஏஜ் வரவுன்னு பார்த்தீங்கன்னா 23 வயசுக்குள்ளே இருக்கணும், 18லேருந்து 23. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஓபிசி கேட்டகரிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம், சரியா? ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி பேசிக் ப்ரிஃபரன்ஸே கிடையாது, ஆனால் போலீஸ் துறையில் இவங்க ப்ரிஃபரன்ஸ் தராங்க, கம்யூனிட்டி பேசிக் இருக்குது ப்ரிஃபரன்ஸ் தராங்க. உங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா 21,700, இது பேசிக் சேலரி தான். உங்களுக்கு ட்ரைனிங்கில் ப்ளஸ் உங்களுக்கு போடக்கூடிய அப்பாயின்மெண்ட்
ஏரியா பொறுத்து உங்களுக்கு சேலரி வேரியேஷன் மாறும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். உங்களுடைய டாக்குமெண்ட்டை செக் பண்ணுவாங்க. நீங்கள் வச்சுட்டுருக்கிற ஆவணங்கள் ப்ளஸ் வந்து மார்க் ஷீட்டு, இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்டு, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எந்த இடத்துல நீங்கள் ஃபெடரேஷனில் வாங்கினீங்க, அது கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபெடரேஷனானதை ஒன்பது தெளிவாக பார்த்து தான் நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல். சரியா, செகண்ட் ஸ்டேஜ் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபிசிக்கல்னால் உங்களுக்கு ரன்னிங் இருக்கும், ப்ளஸ் வந்து ஹைட்டு வெயிட்டு செஸ்ட்டெல்லாம் பார்ப்பாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டும் சீக்கிரமாக கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் ஃபீமேல் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா, பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸே கிடையாது, ஃப்ரீ. அதர் கேட்டகிரிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த 100 ரூபாவும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ மூலிமாவும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். சரிங்களா? 2/4/2000 ஏப்ரலில் 2ஆம் தேதிக்குள்ளே உங்களை அப்ளிகேஷனை போட்டுருங்க. இது வந்து ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும். இந்த ஆன்லைனில் நம்மளுடைய லிங்க்கும் நான் கொடுத்துட்றேன், பயோவில் கொடுத்துட்றேன், ஃபாலோ பண்ணிங்க. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள், தகுதியுடைய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. சரிங்களா? வாய்ப்புன்றது வரும்போது தான் அனைவரும் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். மீண்டும் இது இதே போல் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் வேக்கன்சி வந்து பல்காக இந்த மாதிரி கிடச்சிருக்கு. 2025 அதிகபட்ச வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்கள் வந்துகிட்டே இருக்குது. அந்த வேலை நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக யாருக்காச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து ஷேர் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும். சரிங்களா? முன்னையால் தான் நான் வேலைக்கு போனேன், நீங்கள் சென்ட் பண்ணதுனால தான் நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணேன், யாராச்சும் ஒருத்தரனா உங்களை வாழ்த்துவாங்க. சரிங்களா? அதனால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். டேட் ரொம்ப கிட்டே இருக்குது. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர் எல்லாருமே போடுங்க. சர்டிஃபிகேட் வச்சுட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களோட சர்டிஃபிகேட்டில் குரூப் சி அண்ட் குரூப் டி இந்த கேட்டகிரிக்கு நீங்கள் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வச்சுட்டு இருக்கிறவங்க தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கே சொன்னேன், நான் லாஸ்ட்டில் ஒரு சர்ப்ரைஸ் ப்ளஸ் வந்து முக்கியமான விஷயத்த சொல்லுவேன்னு. இதுக்கு எக்ஸாம் கிடையாது, இது ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரூப் சி அண்ட் குரூப் டி ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வச்சுன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் போடலாம். ஓகேவா? அவங்களுக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படும். ஃபார்ம் 1 அண்ட் ஃபார்ம் 2 அந்த பவர் அந்த சர்டிஃபிகேட்டு இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் டேரெக்டாக ரிட்டன் எக்ஸாமே கிடையாது, நீங்கள் டேரெக்டாக போஸ்டிங் வாங்குற மாதிரி தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த விளையாட்டில் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளிகேஷன் போடலாம். எல்லாருக்குமே வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. பெண்கள் ஆண்கள் இருபாலருக்கும் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வேலை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சேலரியெல்லாம் கூட பல்காக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே 1 இயர் ட்ரைனிங் இருக்குது கம்பல்சரி. சரிங்களா? அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் நம்மளுடைய கமெண்ட்ஸ் ஆயிரம் ஒரு மெசேஜ் போடுங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணிக்க. மீண்டும் ஒரு ஆல்டிக்கிட்ட வந்தால் நம்மளோட சேனலை வந்து வீடியோ கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன். மீண்டும் அடுத்த தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. ஜூனியர் அண்ட் சீனியர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், தெளிவாக சொல்லிட்டேன். ஜூனியர் கேட்டகரிகளும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம், நீங்கள் சீனியரும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களோட சர்டிஃபிகேட் அச்சீவ்மெண்ட் எல்லாமே ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா?
உங்களுடைய ஃபெடரேஷன் வந்து கவர்மெண்ட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஃபெடரேஷனாக இருந்திருக்கணும். அதனால் அப்ளிகேஷன் போட்டுக்கிற நம்பர் கொஞ்சம் கவனமாக உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது, உங்கள் ப்ரூஃப் வந்து மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது. உங்களுடைய 10th மார்க் ஷீட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு எல்லாத்துலேயும் சேம் டேட் ஆஃப் பர்த், சேம் நேம், சேம் இன்ஷியல் இருக்கணும். ஏதாச்சும் ஒன்று மிஸ்மேட்ச் ஆனாலும் சரி உங்களுக்கு பின்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ப்ராப்ளம் வரும், கம்பல்சரி வரும். ஏன்னா மெயினாக பார்ப்பாங்க. ஏன்னா இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, 1 by 1 நோட் பண்ணுவாங்க. நண்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நீங்கள் நெட் சென்டரில் அப்ளிகேஷன் போடும்போது பக்கத்துலேருந்து பர்ஃபெக்டாக பாருங்கள், எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? நீங்கள் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் மாட்டிப்பீங்க. ஓகேவா? அதனால் யாராக இருந்தாலும் கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு உங்கள் அப்ளிகேஷனை போடுங்க. ஃபோட்டோ காப்பி, சிக்னேச்சர் எல்லாமே வந்து பக்காவாக கொடுங்க. சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.